வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ விதிகள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் பிஎஃப் திரும்ப பெறுவதற்கு 30% வரியை சந்திப்பீர்கள் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப் திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஓய்வூதியத்திற்கு பிந்திய வாழ்க்கையை உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய கார்பஸ் மற்றும் ஓய்வூதியம் மூலம் நிதி ரீதியாக பாதுகாப்பதாகும். எவ்வாறாயினும் திட்டம் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பே ஊழியர் தனது இபிஎஃப் கணக்கிலிருந்து ஓரளவு அல்லது முழுமையாக பணத்தை எடுக்க முடியும். மற்ற திட்டங்களைப் போலன்றி இபிஎஃப்க்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இல்லை. அதற்கு பதிலாக இபிஎஃப்பின் திட்டம் ஊழியரின் பணிக்காலத்துடன் முதிர்ச்சி அடைகிறது. சாதாரண சூழ்நிலையில் வேலையில் எந்த இடைவெளியும் இல்லாமல் வழக்கமான வேலையில் தொடர்ந்தால் ஓய்வுக்கு முன் வருங்கால வைப்பு நிதியை உங்களால் திரும்ப பெற முடியாது. எவ்வாறாயினும் மருத்துவ அவசர நிலைகள், உயர்கல்வி மற்றும் குடியிருப்பு, வீடு வாங்குதல் அல்லது கட்டுதல் போன்ற குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் நிதியை ஓரளவு திரும்ப பெற அனுமதிக்கப்படுகிறது. ஒரு ஊழியர் தனது வேலையை இழந்தால் அவர் அல்லது அவள் ஒரு மாத வேலையின்மை முடிந்த பிறகு 75% இபிஎஃப்ஐ திரும்ப பெறலாம் மற்றும் 2 மாதங்களுக்கு பிறகு முழு 100% திரும்ப பெறலாம். ஆனால் இதற்கு பணியாளர் வேலையின்மையை அறிவிக்க வேண்டும். ஒரு ஊழியர் ஒரு மாதம் வேலையில்லாமல் இருந்து 2வது மாதத்தில் புதிய வேலையை பெற்றால் தனிநபருக்கு வேலையின்மை காரணத்தை கூறி 75% கார்பஸை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பம் இருக்கும். மேலும் மீதமுள்ள 25% புதிய நிறுவனத்தில் சேரும் புதிய கணக்கிற்கு மாற்றப்படலாம். பகுதியளவோ அல்லது முழுமையாகவோ நிதியை வரியின்றி திரும்ப பெறுவதற்கு பிஎஃப் சந்தாதாரர் இபிஎஃப்ஓ திட்டத்தின் கீழ் 5 வருட பங்களிப்புகளை முடித்திருப்பது கட்டாயமாகும். இருப்பினும் திரும்ப பெறும் தொகை ரூபாய் 50,000க்கு குறைவாக இருந்தால் வரி பொறுப்பு இல்லை. கணக்கை தொடங்கிய 5 ஆண்டுகளுக்குள் இபிஎஃப் திரும்ப பெறும் தொகை 50,000 ரூபாய்க்கு மேல் இருந்தால் இபிஎஃப் சந்தாதாரர் பேன் கார்டு வைத்திருந்தால் 10% டிடிஏ செலுத்த வேண்டும். பேன் இல்லாமல் இந்த வரி பொறுப்பு 30% இருக்கும். சுருக்கமாக, இபிஎஃப் ஒரு ஓய்வூதிய சேமிப்பு மற்றும் ஓய்வூதிய திட்டமாக இருந்தாலும் சந்தாதாரர் நிதியை ஓரளவு அல்லது முழுமையாக திரும்ப பெறுவதற்கான குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன. வரியில்லா திரும்ப பெறுவதை உறுதி செய்ய சந்தாதாரர்கள் 5 வருட பங்களிப்புகளை முடிக்க வேண்டும். திரும்ப பெற்ற தொகை மற்றும் பேன் கார்டு இருப்பதன் அடிப்படையில் டிடிஎஸ் தாக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.